ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா லவ் ஆனந்த் சேனல். நம்ம சேனல் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரி என்னென்னா, இது ஒரு லவ் ஸ்டோரி தான். இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக தான். வாங்க பார்க்கலாம். எளிமையான ஒரு காதல் கதையை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. வாங்க கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரியதர்சினி. என் காதல் மலர்ந்த மொக்கை கதையை தங்களுடன் பகிரவே தற்போது இங்கே வந்துள்ளேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நகரத்தில்தான். எங்கள் சொந்தம் முழுவதுமே கிராமத்தில் இருந்தாலுமே நாங்கள் அங்கு செல்வதென்பதோ ஏதேனும் விசேஷ காலங்களில் மட்டும்தான். அன்றும் அதே போல ஒரு விழாவிற்கு செல்ல வேண்டியிருந்தது. காலேஜ் லீவு, ஜாலியாக வீட்டில் இருக்கலான்னு பார்த்தா இப்படி ஊருக்கு வான்னு சொல்லி கொடுமைப்படுத்துகிறாங்க. நாங்களே என சலித்து கொண்டு ரெடியாகி என் அறையை விட்டு வெளியே வந்தேன். உடனே எனக்கு அங்கே செல்ல விருப்பம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அங்கே போகிற வரைக்கும் தான் இந்த சலிப்பு எல்லாம். அதன் பின் எல்லாமே மறந்து போய்விடும். அங்கே சென்று எப்போதும் போல் எனக்கென வாண்டுகளின் கூட்டத்தோடு அமர்ந்து நக்கல் நையாண்டி போன்ற வேலைகளை வெகு நன்றாக பார்த்து கொண்டிருந்த நேரம் எங்களை விட்டு சிறிது தூரத்தில் சலசலப்பு என்னவென்று ஆர்வத்துடன் பார்த்தோம். இருவருக்கு ஏதோ தகராறு போல. என்ன ஆகுமோ என்று பார்த்து கொண்டிருந்தோம். அவர்களை கட்டுப்படுத்த சிலர் முயன்று கொண்டிருந்தார். அப்போது யாரோ அங்கே வந்து சமாதானப்படுத்தினார். இது தாங்க என் ஹீரோவோட என்ட்ரி. எஸ், நீங்கள் நினைச்சபடி அந்த சமாதான புறாதான். யாரோ எவரோ தெரியவில்லை. ஆனால் அவர் இருவருக்குமே பரிந்து பேசுவது போல அவரவர் தவறுகளை இதமாக சுட்டிக்காட்டி அந்த சூழ்நிலையை கையாண்ட விதம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதற்கு பிறகு எல்லோரும் அவரவர் வேலையை பார்க்க போக நானும் என் பட்டாளத்துடன் சென்று மீண்டும் கொட்டமடிக்க ஆரம்பித்தேன். என்னதான் அவர்களுடன் சிரித்து பேசி அமர்ந்திருந்தாலும் அந்த அவன் நினைப்பு மட்டுமே நீங்காமல் இருந்தது. சிறிது நேரம் கழித்து என் தந்தையிடமிருந்து அழைப்பு வந்தது. என்னை அவர் இருக்குமிடத்திற்கு வரக்கூறி யாரிடமோ அறிமுகப்படுத்துவதற்காக இவ்வாறு அழைப்பு விடுத்தார் என்பது தெரியுமாதலால் அவரை தேடி சென்றேன். அங்கே அவர் பேசி கொண்டிருந்தது சாட்சாத் நான் முன்பு கண்டவர்தான். அவர்கள் இருவரும் பேசுவதை கூட மறந்தவாறு நின்றிருந்தேன். என்னை கண்ட தந்தை, வாமாம் பிரியதர்சினி, இவருக்கு உன்னை அறிமுகப்படுத்துகிறேன், உன்னை இங்கு கூப்பிட்டேன் என்றார். அவர் எதிரில் அமர்ந்திருந்தவுடன் திரும்பி, தம்பி, இவதான் என் பொண்ணு, ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் படிக்கிறாள் என அறிமுகப்படுத்தினார். அவரை தொடர்ந்து என்னை நோக்கிய லேசான விழிகள் சிக்கிய அவன் விழிகள் சிரித்ததைக் கண்டு என் வயிற்றுக்குள் எக்கச்சக்க பட்டாம்பூச்சிகள். இந்த கிரஸ்ஸு என்பார்களே, அது இதுதான் போல. அவர் பெயர் கௌதம். ஒரு வகையில் எங்களுக்கு சொந்தம். படப்பிடிப்பு முடிந்துவிட்டு பெங்களூரில் வேலை. இவ்வளவு நாள் அங்கே இருந்தவரை எனக்கு கூறப்பட்டவை. அதன் பின் என் தந்தை என்னை பெரிய மனசு வைத்து அனுப்பிவிடச்ச நான் அங்கே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் என்னவாம் என்று புலம்பிக் கொண்டே சென்றேன். அன்றைய தினத்திற்கு பிறகு அவர் வருவார் என்று அறிந்திருந்தால் தவறாது ஆஜராகி விடுவேன். நான் என்னை அவருக்கு நினைவில் இல்லை போல. ஏனென்றால் சில பல முறைகள் இருவரும் சந்தித்திருந்தாலும் அவர் என்னிடம் பேசவில்லை. நானும் அவரிடம் பேச முயற்சிக்கவில்லை. தயக்கம் காரணம். சில மாதங்கள் கழித்து எங்கள் ஊரில் திருவிழா வரவே நான் ஒரு வாரத்துக்கு முன்பே சென்று விட்டேன். ஆனால் நான் யாருக்காக சென்றேனோ அவர் மட்டும் கண்ணில் படவே இல்லை. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு ஆரம்பித்து சோகத்தில் முடிந்தது. விழாவில் மிகவும் முக்கியமான நாள் அது. அன்று இரவே திரும்ப ஊருக்கு கிளம்புவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அதனால் இன்று பார்த்தால்தான் உண்டு. நேரம் செல்ல இனி காணவே முடியாது என்றிருந்தேன். ஏனென்றால் இன்னும் சில நாட்களில் நான் பணியில் சேருவதற்காக சென்னைக்கு செல்ல வேண்டியிருந்தது. சட்டென்னு ஒரு குரல் அவர் பெயரை விழித்தது. என்னையும் மீறி ஏதோ ஒன்று திரும்பி பார்த்தேன். என் எதிரே தூரத்தில் அவன் நீல வண்ண சட்டையும் வெள்ளை நிற பட்டு வேட்டியும் கட்டிக்கொண்டு ஒரு கையில் போன் பேசியவாறு அவன் நடந்து வந்து விதமே தனியாக காட்டியது. அவனை போடுறா பேக்ரவுண்டு மியூசிக்கை என நான் என் மனசுக்குள்ளே குரல் கொடுக்காது. இது காதலா? முதல் காதலா? ஒரு ஆணிடம் உருவானதா? இது நிலைக்குமா, நீடிக்குமா? நெஞ்சே என எனக்காக பாட்டு பாடியது. நான் முறைக்க டக்கென தன் லேயரில் பாட்டை மாற்றி சிகநடை பாட்டு சிகரத்தில் ஏறு என்று கூறியது. அது அவனுக்கு கேட்டதோ என்னமோ. அதற்கு ஏற்றாற்போல் அவன் மீசையை முறுக்கி விட்டான்.
அதில் என் மனமோ அனைத்தையும் மறந்துவிட்டு அவனிடம் சரணடைந்து விட்டேன். எப்படி இருக்கும்? நம்ம தேடிக்கிட்டே இருந்த ஒரு பையன் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது சொல்ல வார்த்தைகளே இல்லை. மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சிகள் படபடவென்று சிறகடித்த ஆரம்பித்தது. இந்த சந்தோஷத்தோடு இருங்க. இந்த கதையை இன்னும் தொடரும். பார்ட் 2 நாளைக்கு வரும். வெயிட் பண்ணுங்கள். இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல கதைகளை பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.